மகதரலர கமகதரா ஏதேரேக பகதரா சதரகபரகபா அபகதரகபா. அந்த நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதம் தான் ஒரே ஒரு ஆசீர்வாதம். 112 சங்கீதம் 7:6 அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் யார்? நித்திய கீர்த்தி உள்ளவன். 6 அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன். என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். சொல்லுங்க, நித்திய கீர்த்தி என்றால் அர்த்தம் இந்த பூமி உன்னை மறக்காது. நீ மறைஞ்சு மண்ணுக்கு போனாலும் பூமி உன்னை மறக்காது. அதான் நித்திய கீர்த்தி. எத்தனை பேர் ஆசைப்படுங்க, ஆமே நான் நீதிமான், இந்த பூமி என்னை மறக்காது. நான் பூமியை விட்டு மறைஞ்சாலும் என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியையும் பூமி நினைக்கும். நித்திய கீர்த்தி உள்ளவர் ஏசையா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்பா தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. என் சந்ததி, என் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் இந்த பூமியில மறக்கப்படுவதில்லை. நன்றி அப்பா. சரி, துர்ச்செய்தியை கேட்டு நித்திய கீர்த்தி. இன்னொரு பக்கம் துர்ச்செய்தி உங்களை பயமுறுத்தாதுன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் துர்ச்செய்தி வரும்போது இந்த வசனத்தை மனப்பாடமா சொல்லுங்க. நான் நீதிமான், துர்ச்செய்தி என்னை மேற்கொள்ளாதுன்னு சொல்லுங்க. நான் பத்திரிகையை வாசித்தா துர்ச்செய்தி தான், யூடியூப்புக்குள்ள போனா அதை விட பயங்கர துர்ச்செய்தி தான். அது உங்களை மேற்கொள்ள கூடாது. நல்ல செய்தியை போட மாட்டாங்க, ஏன்னா அதுல வியூஸ் வராது. பத்திரிகையை படிக்க மாட்டான், அது ஓடாது. பத்திரிகையும் ஓடாது, யூடியூப்பும் ஓடாது. அதனால எவ்வளவு துர்ச்செய்தியை கேதர் பண்ணணுமோ அதை பூரா கேதர் பண்ணி போட்டுருவாங்க. ஆனா அது உங்களை மேற்கொள்ளாதுன்னு சொல்லுங்க. அல்பன் மகுதர ராரா காபா சீதர காபா. காரணம் சொல்லுங்க, என் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும். கை வரை சொல்ல, என் இதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவர், அசைக்கப்படாதவர். ஜீசஸ் ஆராதனை உமக்கே.